ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஜூலை மாதம் 16ஆம் நாளாகிய புதன்கிழமையின் காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்திலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறும். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறீங்களல்ல ஆண்டவரே, இதோ மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் பகல் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர், எங்களை வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு உம்முடைய பாதத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். ஆண்டவரே, இந்த நாளின் இறை செய்தியையும் பாடல் வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய மக்கள் இணைந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இதை கேட்கின்ற ஆண்டவரே, இதை ஷேர் பண்ணுற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடியேனும் அன்பு சாரும் சாகசாரும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபி. நீர் இறை பிரசனத்தினாலே நிரப்பியறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 131வது பாடலாகிய இயேசு விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 131வது பாடல் நம்முடைய பாடல். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், வேறுபாயவர் செவியில் தோனி இனிப்பாகது பாசம், வேறுபாயவர் செவியில் தோனி இனிப்பாகது பாசம், பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே, பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே, மோசே பாருதல் இழைத்தோர்க்கெல்லாம் மோற்றும் அந்த பெயரே, மோசே பாருதல் இழைத்தோர்க்கெல்லாம் மோற்றும் அந்த பெயரே, துயரை அது நீக்கி சுகமாக்கே குணப்படுத்தும், துயரை அது நீக்கி சுகமாக்கே குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசு என்றால் பறந்தோடியே போகும், பயங்கள் யாவும் இயேசு என்றால் பறந்தோடியே போகும், காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும், மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும், எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லை இல்லா
கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே. என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மனமகிழ்வான ஜூலை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையிலே இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை, அது தொடக்க நூல் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே ஆண்டவராகிய கடவுள் யாவே கடவுள் ஆபிரகாமிடம் செய்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாரம் விசுவாசம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார் என்று நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். அவரை தெரிந்தெடுத்து அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி விசுவாசிகளின் தகப்பன், அநேகரின் தகப்பன், ஆயிரங்களின் தகப்பன் என்று அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. வாக்குத்தத்தத்தின் மகனாக அவர் புறப்பட்டு செல்லுகிறார். புறப்பட்டு செல்லுகிற போது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லி. அப்போது அதை ஆண்டவர் இந்த 15ஆம் அதிகாரத்தில் உறுதிப்படுத்துகின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் காட் இஸ் காட் ஆஃப் ப்ராமிஸ். அவர் காட் இஸ் காட் ஆஃப் ப்ராமிஸ். நம்முடைய கடவுள் வாக்குத்தத்தங்களின் இறைவன். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத பகுதி, இந்த வேதம் முழுவதுமாக அநேக வாக்குத்தத்தங்களை உடையதாக இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தம். அது முக்கியமான வாக்குத்தத்தம் கடவுள் தம் குமாரனை நமக்காய் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 3:15 அந்த வாக்குத்தத்தம் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, கலங்காதே, திகையாத உன்னோடு இருக்கிறன்னு சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆபிரகாமுக்கும் கொடுத்ததை நம் நினைவு கூர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாய் வந்து அறிவித்தது. ஒரு காட்சி வழியாக ஆண்டவர் யாவே கடவுள் ஆபிரகாமை சந்திக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாய் இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். ஒருவேளை அந்த பயணங்களில் நிறைய ஆபத்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வந்திருக்கலாம். ஏன்னா சாரா ரொம்ப அழகானவங்க. அவங்கள அபகரிக்க அநேக ராஜாக்கள் முயற்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கடவுள் அவங்களோடு இருந்து அவங்கள காத்து வழி நடத்தினார். இப்போ சொல்றாரு, அஞ்சாதே, பயப்படாதே, ஒன்றும் பயப்படாதுப்பா, நான் உங்களோடவே இருக்கிறேன், உனக்கு கேடயமா இருக்கிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பார். இந்த போரில் கேடயத்தை பயன்படுத்துவாங்க. எதுக்காகனா அந்த கேடயத்தை மீறி தான் நமக்கு ஆபத்து வரும்.
ஆனால் ஆண்டவரே சொல்றார், நானே உனக்கு கேடயமா இருக்கிறேன். அப்போ ஒரு சாதாரண வெங்கலத்தால இரும்பால் ஆன கேடயத்தினால நம்மளை பாதுகாக்க முடியும் என்றால் கடவுளால எவ்வளோ பாதுகாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம அவரை விசுவாசிக்கணும், நம்ப வேண்டும். ஆண்டவரின் வாழ்வே முன்னாடி இருக்கிறாரு, அவரை மீறி தான் எனக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி நம்பி விசுவாசிக்கிற போது எந்த ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ சொல்றாரு, உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும்பா, நம்புப்பா, இல்லையா கைமாறு உனக்கு கிடைக்கும், பெரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன், நல்ல ஆசீர்வாதங்களை தரப்பாருன்னு சொல்றார். அடுத்தது, அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் சொல்றாரு. கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து இந்த கேள்வி கேட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அலைந்து திரிகிறாரு. ஒரு நிலையை ஆடும் சொன்னார், உனக்கு நான் இடத்துக்கும் ஒரு தேசத்தையும் கொடுக்குறேன், உனக்கு சந்ததியும் கொடுக்குறேன், நான் இது வரைக்கும் எதுவுமே தரல, சுற்றினே இருக்கிறார். அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறார். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ரொம்ப அன்பாக சொல்லுவோம், இல்லை போப்போ நானே எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறேன், என்னை வந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்னு. அதுபோல தான் ஆபிரகாமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே என்ன தான் எனக்கு தரப்போகிறேன், சும்மா என்னை கூப்பிட்டேன், நான் வந்துட்டு நான் பாட்டுக்கு சிலைகளை செய்து வித்துனிருந்தேன், எத்தனையோ ஜனங்க அதை வாங்கின்னு போய் என்னோட வியாபாரத்தை எல்லாம் பெருகு செஞ்சுனாங்க, நீங்கள் என்னன்னா என்னை அழைச்சிங்க அப்படின்னு எல்லாம் மனசில் ஒரு நினச்சிருப்பான். ஆனால் சொல்கிறான், ஆண்டவரை என்னதான் தருவீர், எனக்கோ குழந்தையே இல்லையே. இதுதான் முக்கியமான பயன். என் வாழ்க்கையில் நீர் சொன்னதை நான் நம்பி வந்தேன், எனக்கோ குழந்தை இல்லை. இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாண்டு, குழந்தை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாத பல துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். திருமணம் ஆன உடனே அவங்க வீடுகளில் அவங்க கேட்குற கேள்வி, ஏதாவது இருக்குதா, விசேஷம் இருக்குதா, விசேஷம் இருக்குதா, விசேஷம் இல்லையா. அதனால அவர்களும் திருமணம் ஆன புதிய தம்பதிகளை பயந்து போய், ஐயோ நமக்கு இப்படி கேட்குறாங்களே, எதனா பிரச்சனை இருக்கும்னு சொல்லி மருத்துவர்களை நாடி ஆலோசனைகளை பெறுகிறது, காசு செலவு பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம், ஊருக்கு ஊர் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா. இந்த மலட்டு தன்மை இன்றைக்கி வந்ததாக நம்ம சமீபத்தில் ஒரு செய்தியில் பார்த்தேன், தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகிறது, பிள்ளை பிறப்பு குறைந்து கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது, தம்பதிகள் கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லாமல். அப்போது எங்கள் ஆபிரகாம் அதான் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, என் வீட்டில் தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் இந்த இல்லத்தின் உரிமை மகன் ஆக போகிறான். அவனுடைய வேலைக்காரன் எலியேசர், பணியாளர் எலியேசர் என்று சொல்லப்படுகிறவன் தான் வேலைக்காரனாக ஆக போறானே, நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு மிகுந்த மன வலியோடு வேதனையோடு கேட்குறான். இது இந்த கேள்வி நம்முடைய கேள்வி தான். இந்த கேள்வி என்னுடைய கேள்வியா இருக்கிறது. இந்த கேள்வி இந்த குழந்தை இல்லாத பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுடைய கேள்வியாக ஆண்டவரிடத்துல இருக்கிறது. சொல்றாரு, அவன் தான் ஆழப்போகிறான், நான் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்றார். அப்போ சொல்றார், நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆக போகிறான் என்றார். நீ குழந்தை தராதனால அடிமை மகன், என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் நல்ல மனிதர் தான், ஆபிரகாமுக்கு நல்லா அடங்கி கீழ்ப்படிந்து நடந்தவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ அவர் தான் எனக்கு அடுத்து இந்த சொத்துக்கள்லாம் அவர் தான் வாரிசு, நான் என்ன செய்ய முடியுமா அப்படின்றார். அப்போ அதற்கு ஆண்டவர் சொன்னார் மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஏன் சும்மா நீ கஷ்டப்பட்டுனுங்கிற, ஏன் நீ சும்மா வேதனையோடு வார்த்தைகளை விட்டுனுங்கிற, விடாத. எலியேசர் எல்லாம் உனக்கு மகனாக இருக்க மாட்டான், வாரிசாக இருக்க மாட்டான், உன் வயிற்றுல பிறக்கிற உன்னுடைய மகன் தான் உன்னுடைய வாரிசு, உன்னுடைய வித்து, உன்னுடைய ரத்தம் தான் உனக்கு வாரிசாக இருக்க போகிறான், ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழி மரபினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்பா வெளியே வாப்பா, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்து மேலே பாரு, அண்ணாந்து பாரு, எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, எண்ண முடியுமா இல்லையா, எண்ணிப்பார் அப்படின்றார். அப்போ ஆபிரகாம் அதை
பார்த்து திகைத்து போறாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறாரு. நான் அதை வானத்தின் நட்சத்திரத்தை போல, இன்னொரு இடத்துல சொல்ற கடற்கரையின் மணலை போலன்னு சொல்றேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த ஆண்டவர் நானே என்றார். இல்லையா? பாருங்க, குழந்தைய மட்டும் இல்ல, ஆண்டவர் தேசத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேசத்தையும் நான் தருவேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் அதை தர முடியும், உன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது, நான் தரேன், நீ தைரியமா இரு, நீ நம்பு, விசுவாசின்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் நம்ம இந்த காலை நேரத்தில் இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும். கர்த்தராகிய கடவுள் குமாரன் வழியாக நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்திருக்கிறார். நம்மை அவர் விசுவாசித்தால், நாம் அவரை விசுவாசித்தால் நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? தேவனே தன்னுடைய குமாரனே தந்தவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை தராது இருப்பார். அவரிடத்தில் கேளுங்க. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இந்த காலை வேளையில நடந்து கொள்ள வேண்டும். இதே ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது, the assurance of God's promise, understanding the context of Genesis and its relevance in our life. Keywords: Genesis 15:1, do not be afraid. Abraham, I am your shield, your very great reward. First point, God's promise to Abraham. God's initiative, discussing God's initiative in making a promise to Abraham. The promise of a son, the promise of a son and multitude of descendants. Second point, Abraham's faith and doubt. Abraham's question about God's promise and his concern about having no son. But God's response to Abraham's question, the assurance of his promise. Third point, the assurance of God's promise, God's faithfulness and ability to fulfill his promises. Trusting in God's promise, God encouraging us to trust in God's promise and his ability to fill it. God's faithfulness, exploring the theme of God's faithfulness and ability to fulfill his promises. Trusting God's promise, the importance of trusting God's promise is very important. Faith and doubt, examining the interplay between the faith and doubt in the life of Abraham. சில பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் நான் பார்க்கும்போது, ஆதியாகமம் 12:1-3 இல்லையா, கடவுள் ஆபிரகாமை அழைத்தது. அதே போல் ஆதியாகமம் 17:1-14 கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்பு யாருக்கு பயப்படுவேன். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 4:13-25 பார்க்குற ஆபிரகாமுடைய விசுவாசம் கடவுள் கொடுத்த வாக்குறுதி. கலாத்தியர் 3:6-9 ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைத்திருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை கலாத்தியரில் பவுலடிகளார் மிக அழகாக ஆபிரகாம் வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுபோல் எபிரேயர் 11:8-12 ஆபிரகாமுடைய விசுவாசமும் அவனுடைய கீழ்ப்படிதலத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இதனுடைய முக்கியமான தீம்ஸ் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட், காட்ஸ் சவர்னிட்டி. ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் என்னும்போது விசுவாசம், நம்பிக்கை தான். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ப்ராமிசஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பது. அதே போல காட்ஸ் எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிஸ், கடவுள் சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார்னு நம்ப வேண்டும். இட்ஸ் காட்ஸ் கவனன்ட், காட்ஸ் கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ் பீப்புள், த ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், the relation between God's promise and their fulfillment. Faith and obedience, the connection between faith and obedience in the life of Abraham. God's faithfulness to his promises and its covenant. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய வாக்குறுதிகளிலே நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நிச்சயமாக சொன்னார்னா செய்கிறதை தான் சொல்லுகிற ஆண்டவர். அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டவர். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக, சிலுவையின் வழியாக நம்மை மீட்ட ஆண்டவர். சிலுவையின் வழியாக அவருடைய அன்பை காட்டினவர். மற்ற எதுவும் தராமல் இருப்பது இல்லை, எல்லாத்தையும் தருவார். நம்புவோம். இந்த நாளில் நம்முடைய தேவைகளை ஆண்டவரை நோக்கி கேட்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவர், இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நம்முடைய வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரை சந்தேகப்பட்டு, ஆண்டவரே என்னப்பா என்னை அழைத்தீரே, எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் தரலையே, என் பிள்ளை இல்லையே என்று சொல்லி
வேதனையோடு அவன் ஜெபிக்கும் போது, பிள்ளை மட்டும் இல்லைப்பா, உனக்கு தேசத்தையே நான் தரேன், நான் அழைத்த உண்மை உள்ளவன், நிச்சயமாக உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுக்கிறார். அதே போல் நாங்களும் கூட ஆண்டவரே என் வாழ்க்கையில் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வேன். குறிப்பாக நீ குழந்தை பாக்கியில் அது எத்தனையோ தம்பதிகள் ஆண்டவர் மிகுந்த மனவேதனையோடு வழிகளோடு இருக்கிறார். அவளை கண்ணோக்கி பாருங்க. ஒரு ஜபங்களை கேட்ட ஆண்டவரே நீ தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல வீடு வாசல் இல்லாத இருக்கிற ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே விளிம்பு நிலை மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவர் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் இவங்களை நினைவு கூறுகிறோம். கண்ணோக்கி பார். திருச்சபையும் மற்ற எல்லா ஆண்டவரே ஸ்தாபனங்களும் அவங்களுக்கு உதவி செய்ய கிருபை தார். ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் போஷிப்பது, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது, அவங்களுக்கு வாழ்வு அளிப்பது தான் திருச்சபையினுடைய தலையாய பணி என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே திருச்சபையில் இப்படிப்பட்ட பணிகளை செய்யாமல் வெறும் தொழுகை மட்டும் நடந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. ஊழியம் என்பது ஏழை எளிய மக்களை சந்தித்து வாழ்க்கையை மாற்றுவது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்க. அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு எங்களுக்கு இந்த சபையின் வழியாக பலத்தை, எங்கள் சக்தியை தந்து வழிநடத்தும். வார்த்தை வழியாக பலத்தை தார். இந்த நாளுக்கு ஜபிக்கும் இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், வெஸ்டா மருத்துவமனை, கண்கடை, அறையில் கல்லூரிக்காக ஜபிக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வளர்ச்சியின் பாதையில் தான் இருக்க வேண்டுமே தவிர வீழ்ச்சியின் பாதை இருக்கக்கூடாது ராஜா. அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து என்னுடைய சபையிலுடைய எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆயர்களையும் நீர் ஆசீர்வதிங்க, ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவைக்காக, என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். மீண்டுமாய் மணிப்பூருக்காக ஜபிக்கிறோம். நிறைய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணோக்கி பாருங்க. இப்படி தேசத்தில் அமைதி பூங்காவாக ஆண்டவர் திகழ கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பயன்பெறுகிற எல்லா மக்களையும், தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், மற்ற எல்லா மக்கள், ஆங்கிலத்தில் கூட இதை பார்க்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிற வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். படுக்கையில் பலவீனத்தில் இருக்கிற என்னுடைய 1000 பெருமக்கள், ஆண்டவர் சபையார் யாவரையும் கண்ணோக்கி பார். அடியன் பணியாற்றுகிற ஆண்டவரே பாப்பனப்பள்ளி போதகோட்டத்திற்காக ஜபிக்கிறோம். திருச்சபையுடைய கட்டுமான பணிக்காக ஜபிக்கிறோம். தேவையை சந்தியம் பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளையும் ஆண்டவரை சபையின் குடும்பங்களையும் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல இந்த ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் செய்தவர்களுடைய நண்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக, சாகு சார் டீச்சருக்காக, அடியனுக்காக ஜபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் இந்த எடுத்து நீங்கள் பயன்படுத்தும். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாளை காணுகிற மக்களுக்காக ஜபிக்கிற இந்த நாள், ஆண்டவர் பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவரே ரிட்டையர்ட் பாஸ்டர், ஆண்டவர் முன்னாள் பெருந்தலைவர் திரு ராஜிகம்பர் மயருடைய அன்பான மகன், மூத்த மகன் திரு நவீன் சாம்சன் அவர்களுக்காக ஜபிக்கிற, வெளிநாட்டில் இருக்கிறார். அவரையோடைய அன்பு மனைவியும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே கர்த்தாவே எதிர்கால வாழ்க்கை, ஆண்டவர் திருச்சபையின் மேலே அவங்க வைத்திருக்கிற ஊழியர்கள், பற்றுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து திவ்ய பிரசனம் இந்த நாளையோடு தங்க இருக்கட்டுங்க. உலக நாடுகள் ஏற்படுகிற போர் பற்றங்கள் எல்லாம் மாறட்டும். உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் அமாஸ் போர் ஆண்டவரை மாறட்டும். இயற்கை பேரிடர்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்தரல. குறிப்பாக இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். துதிய கனமாகியும் உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசையில் இந்த நாளில் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.